சியான் விக்ரம் சார் பார்த்துட்டு எல்லாரும் வியந்திருக்கோம். ஸோ அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்துட்டு ஷேர் பண்ணும்பொழுது எப்படி இருந்துச்சு முதல்ல? இன்னும் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எப்படின்னா அண்ட் சித்தாக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்தது படத்தை பார்த்துட்டு? உங்களை சார்ந்தவங்க எல்லாது அண்ணாவே கூட உங்களுடைய ஸ்டோரி உங்களோட ஆக்டிங்கை பார்த்துட்டு என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் சொன்னாங்க? ஸோ சித்தா படத்தில் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கணும் நியாயப்படி, ஆனால் கூட்டிகிட்டு வரல. ஏன்னு கேட்டதுக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப ஒரு அசால்ட்டான ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இவங்க மனசில் 1000 கேள்விகள்லாம் ஓடும். அந்த சீனை ஸ்கிரிப்டாக படிக்கும்பொழுது எப்படி இருந்துச்சு, நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது எப்படி இருந்துச்சு? ஸோ அருண்குமார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு செட்டில் எப்படிப்பட்ட ஒரு பிரதராக இருப்பார்? பிரதர்லி ஃபீல்ஸ்லேயே இருப்பாரா, அல்லது நீ செட்டுக்கு வந்துட்டு எங்க நீ ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி எனக்காவது கோவத்தை கடிச்சிருக்காரா? நோ. சித்தால ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் நானும் நிமிஷாவும் ஒரு ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் நின்று பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த வில்லன் கிடச்சிட்டான், பொன்னி சொல்லிட்டான். அந்த இடத்துல சித்தா பார்த்துட்டு விக்ரம் சாரே ஃபோன் பண்ணாங்க. அப்போ விக்ரம் சார் கால் பண்ணி அண்ணன்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்கிட்டையும், அப்போ நான் யாருன்னே தெரியாது, அவராக ஃபோன் பண்ணி பேசி சித்தா, வீரதீர சூரன் ஆகிய படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சு நம்மளுடைய மனசெல்லாம் ஆழ பதிஞ்ச ஒரு நபர் தான் சொல்லணும். எஸ், அவங்க வேற யாரும் இல்லை, நடிகர் பாலாஜி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த படத்துலலாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். இப்போ வீரதீர சூரன், பட் இதுக்கு முன்னாடி சித்தா. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் படமே சித்தா தானே இல்லை? ஸோ ஃபர்ஸ்ட் படமே அவ்வளோ ஒரு ப்ராமினென்ட்டான நோட்டிசபிள் கேரக்டரில் தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் பிரதர் அந்த ஸ்கிரிப்டில் நீ தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னதா, இல்லை நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் கேட்டு இந்த கேரக்டர் நான் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டு வாங்கினதா? எப்படி அந்த வாய்ப்பு முதல்ல கிடைச்சிது? இல்லை, நான் அதுக்கு முன்னாடியே என்னோட ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் பற்றி தெரிவிச்சிருந்தேன். நான் ஓகே, அதுக்கான ஆக்டிங் கிளாஸஸ் போயிருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி அண்ணனோட மூவிஸில் ஏடியாவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. ஸோ அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த கேரக்டர் நல்லா இருக்கு, இது உனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே பண்ணேன் நான். ஓகே, அந்த மாதிரி தான் அமைஞ்சது அது. ஓகே. ஸோ அந்த பேஷன்னால அவங்க சொன்னாங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் அதுக்குன்னு ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அண்ட் அகைன் சித்தார்த் சாரோட நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படம்ன்றப்போ அந்த பயம் அதெல்லாம் இருக்கும். என்னதான் ஆக்டிங் கிளாஸஸ் போயிருந்தாலும் ஸ்க்ரீன் ஒரு பெரிய படம் அப்படின்றப்போ நிறைய கான்ஷியஸாக இருந்திருப்போம். அதுக்கு என்னென்னலாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி தயார்? கண்டிப்பாக அந்த ஹெசிடேஷன்ஸ், பயம் எல்லாமே இருந்துச்சு. அது பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்றப்போ. என்னதான் நம்ம பேக்கில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே ஸ்க்ரீன் முன்னாடி போகிறப்போ கொஞ்சம் பார்த்துட்டோம், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதுக்காக ஆக்டிங் ஒர்க் ஷாப் நாங்கள் பண்ணியிருந்தோம் அந்த சித்தா மூவிக்கு. ஏன்னா நிறைய நியூ ஃபேஸஸ் ப்ராமினென்ட் ரோல்ஸில் இருக்கிறனால அதுக்காக ஒரு ஆக்டிங் ட்ரைனர் ராஜேஷ்வர்னு சொல்லி ஒருத்தரை வச்சு ஒரு 2 months இன்டென்சிவான ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணோம். ஆமாம், எல்லாருக்குமே. ஈவன் சித்தார்த் சார் ஆல்சோ கேம் இன் லாஸ்ட் ஃபியூ டேஸ் அவங்களுமே ஸோ அந்த இதுலேயே நாங்கள் கேரக்டரைசேஷன் ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சுட்டு கேரக்டரைசேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் சீன் ரிஹர்சல்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் செட்ஸுக்கு போனப்போ கொஞ்சம் அது பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஏன்னா இங்கேயே ஓரளவுக்கு அது முடிஞ்சிட்டனால சித்தார்த் சார் கூடயும் பண்ணிட்டோம். மற்ற எல்லா கேரக்டர்ஸ் அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் கூட அவங்களாம் ட்ரெயின் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ எல்லாரு கூடயுமே ஒரு பாண்டு கிரியேட் ஆயிடுச்சு அப்போ. ஓகே. அண்ட் நீங்கள் இப்போ பொதுவாக ஒரு பெரிய கேரக்டர் ரோல் இல்லை ப்ராமினென்ட் ரோல்னு ஒருத்தருக்கு ஒரு ராசியாக இருக்கும். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணதே ஒரு குழந்தையோட ஹேண்டில் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு ரோலில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எப்படி ஃபீல் ஆச்சு? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு குழந்தையோட பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு ஏதாவது இருந்துச்சா? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி தே ஆர் வெரி குட் ஆக்டர்ஸ் தான். அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ நமக்கு கூட ஒரு 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 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை அரைவ் பண்ணி ஒரு கன்விக்ஷன் கொண்டு வரது கொஞ்சம் டைம் ஆகும். அவங்க சொல்றது கேட்டு டப்புன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க தான் ஆக்சுவலி அவங்க கரெக்டாக கேட்பாங்க. அவங்களுக்கு புரியிற மொழியில டைரக்டர்ஸ் புரிய வச்சிட்டாங்கன்னா டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தான் ஐயோ அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணணுமேன்ற மாதிரி இருக்கும். தே ஆர் வெரி குட் ஆக்டர்ஸ் ஆக்சுவலி. ஸோ சித்தா படத்தில் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கணும் நியாயப்படி, ஆனால் கூட்டிகிட்டு வரல. ஏன்னு கேட்டதுக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப ஒரு அசால்ட்டான ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க மனசில் 1000 கேள்விகள்லாம் ஓடும். அந்த சீனை ஸ்கிரிப்டாக படிக்கும்பொழுது எப்படி இருந்துச்சு, நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது எப்படி இருந்துச்சு? பிகாஸ் ஆடியன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஒரு ஹைப் பண்ண ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்ச சீன்னா, முக்கியமான சீனில் அதுவும் ஒரு சீனு. ஸோ எப்படி இருந்துச்சு அது? எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. நான் ஏன் இதை பண்ணணும், என்ன இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டில் அவன் எப்படி நான் நம்புவேன்னா, பிகாஸ் அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அந்த வடிவேல்ன்ற கேரக்டருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. என்னென்னா அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி அவன் என்ன இருந்தாலும் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் கூட ரொம்ப வருஷம் பழகினவனாக இருந்தாலும் அங்கே போய் தன்னோட அக்கா பொண்ணை பார்க்குறப்போ அவன் வேற மைண்ட் செட்டுக்கு போயிடுறான்.
அவன் இவ்வளோ நாளாக என்ன தான் போலீஸாக இருந்தாலுமே நிறைய கேசஸ் பார்த்துருந்தாலும் பர்சனலாக இருக்குன்றப்போ வேற அங்கே போய் அவன் அக்கா குழந்தைய பார்த்து வேற ஏதோ எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க, அவனுக்கு ஃபீட் பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ அவன் வந்து இப்போ அப்போ வந்து ஒரு அனிமல் மாதிரி மாறிடுறான். அது எல்லாமே கண்ணை மறைச்சிருது. அவன் முன்னாடி சொன்ன ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்ல தெரியல அப்படின்னு சொன்னது வந்துட்டு ஆமாம், ஏன்னா அவன் வந்து லாஜிக்காக அப்ரோச் பண்ணிட்டே இருக்கான். அங்கே வந்து ஈஸ்வரன் வந்து எமோஷனலாக அப்ரோச் பண்ணுவான், இவன் லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறான், ஒரு போலீஸ் மாதிரி டீல் பண்ணுவான். அங்கே போயிட்டு லாஜிக் கொஸ்டின்ஸே கேட்டுகிட்டே இருப்பான். யார் ஃபர்ஸ்ட் வந்தா, நீ எப்போ பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவர் வந்து உடஞ்சிட்டு எனக்கு தெரியலடா, நான் உன்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன், நீ புரிஞ்சிக்க மாட்டேறியா அப்படின்னு சொல்கிறப்போ இவன் அடிச்சு பிறண்டு அதுக்கப்புறமா லேட்டர் தென் ரியலைஸ் ஆகி தான் போய் அப்போது ஆக்சுவலி பேசவே முடியாது, அவனால் பேசுறதுக்கு வார்த்தை இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான். போய் உடஞ்சி அழுது கட்டி பிடிச்சிற மாதிரி. ஸோ அது எனக்கு கன்வின்சிங்காகவும் இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் கேட்டதுக்கப்புறம் கன்வின்சிங்காக இருந்துச்சு. அண்ட் அதை பார்த்து கிடைச்ச ரிசப்ஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது பிஃபோர் அதை அந்த ஆமாம், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஏன் நான் எடுத்தோடனே போய் அவனை அடிக்கணும், எதுக்கு கோவப்படணும், என்ன இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எனக்கு இருந்தது. பட் இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லி எனக்கு ஃபீட் பண்ணப்போ, இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணப்போ எனக்கு அது ஓகேன்னு ஃபீல் ஆயிடுச்சியா. ஓகே, நீங்கள் சொல்லிங்க பிரதரோட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஏரியாவும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப நோட்டிஸபிளாக கற்றுக்கிட்டீங்க? எனக்கு மேஜராக கற்றுக்கிட்டது என்னென்னா ஹவு டு இம்ப்ரோவைஸ் அ சீன் அண்ட் ஹவு டு கெட் இன் டு த கேரக்டர். அதுதான் வந்து நான் மேஜராக பார்த்தேன். நான் விஜய் சேதுபதி சார் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப, அவங்க அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறப்போயும் சரி, மற்ற ஆக்டர்ஸ் கிட்டே பார்க்குறப்பயுமே நம்ம ஸ்கிரிப்ட் பேப்பரை படிச்சிருவோம், ஒரு ஏடியா படிச்சுட்டு நமக்கு ஒரு விஷுவல் இருக்கும். அண்ட் அவங்க அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்கும் அவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குது. அண்ட் அவங்க நம்ம மைண்டில் இது ஒன்று வச்சுருப்போம், அவங்க வித்தியாசமாக பண்ணுறாங்களே. அண்ட் அங்கே ஏதாவது கரெக்ஷன் சொன்னாலும் அது டக்குன்னு இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு அடாப்டும் ஆகிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய லேர்ன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஏடியா இருந்த பாலாஜி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இப்போ ஒரு நடிகராக உங்களை டெபிக் பண்ணுற பாலாஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நடிகரா பாலாஜி தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் நான் இதுக்கு தான் இன்டென்ட் பண்ணி வந்தேன். ஓகே, அப்போ அது வந்து சும்மா கற்றுக்கணுன்றதுக்காக தான் ஒர்க் பண்ணேன் நான். எனக்கு நடிகர் பாலாஜி தான் பிடிச்சிருக்கு. அண்ட் சித்தாக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருந்தது படத்தை பார்த்துட்டு? உங்களை சார்ந்தவங்க எல்லாது அண்ணாவே கூட உங்களுடைய ஸ்டோரி உங்களோட ஆக்டிங்கை பார்த்துட்டு என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் சொன்னாங்க? சித்தா பார்த்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. தெரியாதவங்கலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஆடியன்ஸ் மத்தியிலையும் நாங்கள் தேட்டர் விசிட்ஸ்லாம் நிறைய போயிருந்தோம். அப்போ போனப்பையும் சரி ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சி. எனக்கு ஃபர்ஸ்ட் மூவியில் அதுவும் நான் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறேன். அதில் முக்கியமாக அந்த குழந்தை கதாபாத்திரங்கள்லாம் வேறு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் ஃபர்ஸ்ட் மூவிக்கு இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும்னு நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நல்ல ரிசப்ஷன் கிடைச்சிது. அண்ணன் வந்து நல்லா பண்ணியிருக்கு, ரொம்பலாம் சூப்பராக அப்படிலாம் பாராட்டலாம் மாட்டாங்க. ஓகே ஓகே நைஸ் நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுவே வந்து ஓகே தான், நம்ம நல்லா பண்ணியிருக்கோன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அண்ட் மற்றவங்கள்ட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸை வச்சு ஓகே நம்ம ஒரு டீசெண்டான ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது. ஓகே, ஸோ அருண்குமார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு செட்டில் எப்படிப்பட்ட ஒரு பிரதராக இருப்பார்? பிரதர்லி ஃபீல்ஸ்லேயே இருப்பாரா, அல்லது நீ செட்டுக்கு வந்துட்டு எங்கே நீ ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி எனக்காவது கோவத்தை பிரதர்லி ஃபீல்லாம் இருக்க மாட்டேன். அங்கே வந்து ஆர்டிஸ்ட் டைரக்டர் தான். அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏதாவது பணம் திட்டு வாங்கியிருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நிறைய சித்தாலையும் வாங்கியிருக்கேன், இதுலேயும் வாங்கியிருக்கேன். நம்ம அதில் அது மற்றவங்களை காட்டிலும் நமக்கு தான் திட்டு ஜாஸ்தி விழும். அவங்கள்ட்ட கூட ஒரு ஆர்டிஸ்ட் கொஞ்சம் மெதுவாக அப்ரோச் பண்ணுவாங்க, நம்மள்ட்ட கொஞ்சம் உரிமை எடுத்து தான் திட்டுவாங்க. உரிமை இருக்கிறதுனால திட்டு தான் ஆமாம் ஆமாம் திட்டு தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி ஒரு டைரக்டர் பிரதர் ஃபீல்லாம் அங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. How was it to work with சித்தார்த் சார்? பிகாஸ் வந்து அவர் ரொம்பவே சென்சிபிளான ஸ்கிரிப்ட்ஸ் எடுப்பாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆர்டிஸ்ட் எல்லாமும் ரொம்பவே வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும் ஒரு மூவியில் எல்லாமே. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு நியூவாக நீங்கள் வந்துட்டு உள்ளே வரீங்க. ஸோ அவர் எப்படி வந்துட்டு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், அல்லது செட்டில் நிமிஷா சஜயன் அண்ட் சித்தார்த் அவங்களோட ஒர்க் பண்ணுறது வந்து எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம். ஐ ஓ ஹிம் ஆக்சுவலி. ஏன்னா சித்தார்த் சார் இல்லைன்னா நான் இப்போது இங்கே இல்லை. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராமினென்ட் ரோலுக்கு எடுத்த உடனே ஒரு நியூ ஃபேஸை காஸ்ட் பண்ணணுன்னு அவர் ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் சரி ஆஸ் ஆக்டராகவும் சரி அவர் நினைக்கலைன்னா அந்த ஸ்பேஸ் கொடுக்கலன்னா என்னால் பண்ணியிருந்திருக்க முடியாது ஆக்சுவலி. அண்ட் செட்லேயுமே வந்து ஹீ இஸ் வெரி சென்சிபிள், வெரி நாலேஜபிள். நிறைய இன்புட்ஸ்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவர் டைரெக்டாக இல்லைனாலும் சரி அட்லீஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரிலாம் சஜஷன்ஸ் யா கண்டிப்பாக சீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனப்போ என்ன இந்த மாதிரிலாம் பண்ணு, இது வேணாம், இந்த மாதிரிலாம் வச்சுக்கோ. அண்ட் டெக்னிக்கல் நியூஆன்சஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. கேமராக்காக
அந்த மாதிரி இப்போ சரி என்னதான் நம்ம இது பண்ணாலும் கேமராக்காக தான் நம்ம பண்ண போகிறோம். எஸ் அண்ட் அதில் எப்படி அதை என்ஹான்ஸ் பண்ணுறது சில டெக்னிக்கல் நியூஆன்சஸ்லாம் கூட சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் தம் அண்ட் அவரால் தான் ஐம் ஹியர். யா எப்படி வந்துட்டு வீரதீர சூரனுக்குள்ளே வந்தீங்க? பிகாஸ் சித்தா ஓகே, பட் வீரதீர சூரன்லேயுமே வந்துட்டு ரொம்பவே ப்ராமினென்ட்டான கேரக்டர், எல்லார் மனசுலையும் பதியக்கூடிய கேரக்டர். அண்ட் அடுத்தடுத்த பார்ட்ஸ்லையும் வந்துட்டு தொடருவீங்கன்ற மாதிரி ஷியான் விக்ரம் சார் சொல்லியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஷியான் விக்ரம் சார் பார்த்துட்டு எல்லாரும் வியந்திருக்கோம். ஸோ அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்துட்டு ஷேர் பண்ணும்பொழுது எப்படி இருந்துச்சு? முதல்ல இன்னும் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எப்படின்னா நான் அதே மாதிரி ஒரு ஹெசிடேஷன் தான் இருந்துச்சு. சரி அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் சரி ஒரு படம் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் அப்ரிசியேஷன் கிடச்சிருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல. ஆனால் இவர்கிட்ட பழகுறப்போ அது சுத்தமாக இல்லை. ஏதோ நம்ம ஒரு ரொம்ப வருஷம் பழகின ஒரு அண்ணன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவர் கொடுத்துட்டாரு. இதுக்கும் ஒரு ஆக்டிங் ஒர்க் ஷாப் நாங்கள் பண்ணோம். இது பண்ணப்போ விக்ரம் சார் வந்திருந்தாங்க. விக்ரம் சாரும் வந்து எங்கள் கூட இருந்தப்போ அந்த பாண்ட் இன்னும் கூட ரொம்ப எங்களுக்குள்ளே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் கொஞ்சம் கூட அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் துளி கூட கொடுக்கவே மாட்டார். நம்மளை பயங்கரமாக எடுத்த டே 1ல் இருந்தே நம்ம கூட ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் பழகுறாரு. அதனால எனக்கு வந்து அது கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு நீங்கள் படித்து பார்த்தாங்க, நீங்கள் பிக் பண்ண ஸ்கிரிப்டா இல்லை உங்கள் பிரதர் வந்துட்டு? இல்லை அவங்களா கொடுத்தது. நம்ம பிக்லாம் பண்ண அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகே, அவங்களா கொடுத்தது தான். ஸோ வந்துட்டு அதில் வந்து நீங்கள் நடிக்கிறப்போ எல்லாம் முக்கிய கதாபாத்திரங்களாகவே இருந்தாங்க. ஏன்னா பார்க்குற எல்லாருமே கொஞ்சம் பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களோட நீங்கள் வந்துட்டு நடிக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க? ஸோ இவங்க கிட்டேருந்து இது கற்றுக்கிட்டேன், இவங்க கிட்டேருந்து இந்த கற்றுக்கிட்டேன். மேபி ஆக்டிங் ஆன் ஸ்க்ரீனில் இருக்கட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கட்டும், சில விஷயம் வந்து நம்ம சில ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து பிக் பண்ணிப்போம், லேர்ன் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் ஒரு 2 விஷயம் இல்லை. லைக் எப்படின்னா நான் எனக்கு சீன்ஸ் இல்லாதப்போ கூட செட்ஸுக்கு போவேன். நான் சும்மா போய் லைக் அதில் அப்சர்வ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதில் அப்சர்வ். அப்போ பார்க்குறப்போ ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டர் ஹேஸ் அ யூனிக் மெத்தட்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அப்ரோச் இருக்குது அந்த கேரக்டருக்குள்ளே வர்றதுக்கு, அதை டெலிவர் பண்ணுறதுக்கான அப்ரோச் இருக்குது. அண்ட் எல்லாருமே இண்டிவிஜுவலாக தனித்தனி ஐடென்டிட்டியோட தனித்தனி மெத்தடோட செமையாக பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து நான் ஐ ஹாவ் டு ஃபிகர் அவுட் மை ஓன் மெத்தட் அப்படின்றது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் லைக் விக்ரம் சார் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, விஜய் சார் ஒரு மாதிரி பண்ணுறாங்க, சுராஜ் சார் வேறு மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் எல்லாத்துக்குமான அவுட்புட்டுமே வந்து வேறு மாதிரி இருக்குது. லைக் நம்ம நான் இப்போ ஒரு நியூ பையாக அதை அப்ரோச் பண்ணி ஒரு சீன் டெலிவரி பண்ணுறதுக்கும் அவங்க பண்ணுறதுக்குமான வித்தியாசம் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நம்ம கற்றுக்கணுன்றது கொஞ்சம் அதெல்லாம் பயங்கரமாக லேர்ன் பண்ணிட்டேன் எல்லாத்துட்டும். அண்ட் இந்த 2 படத்துலையுமே வந்துட்டு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வாங்கியிருப்போம், நிறைய திட்டுகளும் வாங்கியிருப்போம். மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட் என்ன, மறக்க முடியாத திட்டு எது? சித்தா பார்த்துட்டு விக்ரம் சாரே ஃபோன் பண்ணாங்க. அப்போ விக்ரம் சார் கால் பண்ணி அண்ணன்ட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் என்கிட்டையும் அப்போ நான் யாருன்னே தெரியாது அவராக ஃபோன் பண்ணி பேசி நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. விஜய் சேதுபதி என்ன அவரும் கால் பண்ணி பேசினாங்க. அப்போது நேர்லேயே வந்து பார்த்து பேசினாங்க. திட்டு வந்து செட்லேயே நிறைய வாங்கியிருக்கேன் நான். எந்த சீனுக்காக அதிகமாக திட்டு வாங்கியிருப்பீங்க? எந்த சீன்னா சித்தாவில் வந்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் வந்து நானும் நிமிஷாவும் ஒரு ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த வில்லன் கிடச்சிட்டான், பொன்னி வந்து சொல்லிட்டான், அந்த இடத்துல வந்து ஒரு சில டேக்ஸ் போயிடுச்சு. அது ஏதோ ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகிடுச்சு, என்னன்னு தெரில. அங்கே கொஞ்சம் ஓகே. அண்ட் இந்த மாதிரி பெரிய படங்கள் பண்ணும்பொழுது வந்துட்டு யூ ஹேவ் டு பி கான்ஷியஸ் எனஃப் டு சே லைக் ஓகே இதை நம்ம குவிக்காக முடிக்கணும் அப்படின்ற ப்ரெஷர் வேற ஒரு பக்கம் பில்ட் ஆகும். இல்லை ஏன்னா வந்துட்டு பெரிய ஆர்டிஸ்ட் கூட இருக்காங்க, நம்ம நிறைய ரீடேக் எடுக்க முடியாது. ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க நீங்கள்? இதில் வந்து இட் வாஸ் ஈஸி ஃபார் யூ அல்லது எப்படி இருந்துச்சு? இல்லை ரொம்ப ஈஸியும் இல்லை ரொம்ப டஃப்பும் இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு கூட நடித்த எல்லா ஸ்டார்ஸுமே ஆக்டர்ஸுமே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்கல. இப்போ நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணி ஒரு ரீடேக் போனால் கூட அப்புறம் ஓகே நல்லா பண்ண அந்த மாதிரி சொல்லி என்னை கம்ஃபர்ட் ஆக்கிட்டாங்க எல்லாருமே நாட் ஜஸ்ட் விக்ரம் சார், விஜய் சூர்யா சார் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தனாலையும் ப்ளஸ் இதுக்கு நாங்கள் முன்னாடியே கொஞ்சம் எல்லாமே ரிஹர்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதனாலையுமே கூட அந்தளவுக்கு சீன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி விக்ரம் சார்லாம் வந்தாங்கன்னா நானும் அவர் கூட உட்காந்து சொல்லி பார்த்துப்போம். அவரே கூப்பிட்டுருவார், நம்ம இது பண்ணி பார்க்கலாமா, நான் எப்படி சொல்கிறேன் நீ இது பண்ண, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால கொஞ்சம் பெட்டராக தான். ஸோ துஷாரா விஜயன் அவங்களோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அவங்களுமே இந்த ஒர்க் ஷாப்புக்கு வந்திருந்தாங்க. நானும் விக்ரம் சார், துஷாரா இவங்க 3 பேரும் தான் இருந்தோம். அண்ட்
அவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு செம்ம பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. செம்ம அழகா இருந்துச்சு. அது ஸ்க்ரீன்லேயும் சரி, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் சரி, ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. அதுதான் வந்து அவங்கள வந்து இப்போ ஒரு 10 இயர்ஸ் கல்யாணம் ஆகி ஒரு கப்பலை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி தான் அவங்க செம்மையாக பண்ணாங்க. அண்ட் ஷீ இஸ் வெரி குட் பெர்ஃபார்மர். சூப்பராக பண்ணிட்டாங்க. அண்ட் செம்ம கம்ஃபர்டபுள் அவங்க கூடயும் ஒர்க் பண்ணது. நல்ல கோஆப்ரேட்டிவாக இருந்துச்சு. சூப்பர். ஸோ உங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய சீன்ஸ் இல்லாமல் உங்களுடைய ஃபேவரட் சீன் அல்லது படத்தில் வந்துட்டு ரொம்ப ஹைப்பான சீன் அப்படின்னா என்ன? எனக்கு ஒரு 2-3 சீன்ஸ் சொல்லலாம். எஸ்பெஷலி விக்ரம் சார் வந்து இந்த மாடியில் நின்று பேசிட்டு வாங்க பெரியவரும் அவங்களும். அப்போ வந்து நான் பழைய பண்ண பாவத்தை நான் எங்கே போய் தொலைச்சிட்டு அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும். எஸ்ஜே சூர்யா சாரும் இவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற கன்ஃபரண்ட் பண்ணுற சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ வந்து என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க 2 பேரும். ஒரு சாதா இது மாதிரி இருந்துச்சு நம்ம படிக்கிறப்போ, என்ன இவ்வளோ எலிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வித் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று வரும். அதில் வந்து ரூம்குள்ளே இவரை அடைச்சி வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க விஜய் சூர்யா சார் இவங்களும். அப்போ இந்த திலீப் கேரக்டரை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி 2-3 சீன் நிறைய இருக்குது. இப்போ டக்குன்னு கேட்டோன்னே இந்த 2-3 சீக்வன்ஸ். ஓகே. அண்ட் படத்தில் வந்துட்டு இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்துட்டு 1 ஷாட்டில் ஷூட் பண்ணது. அங்கங்கே வந்துட்டு நிறைய 1 ஷாட் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ அது வந்துட்டு எப்படி இருந்துச்சு அண்ட் ஹவு டிஃபிகல்ட் இட் வாஸ் டு அது பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அல்லது எப்படி இருந்துச்சு? கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குமே நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணோம். அந்த சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ்க்காக லைக் 1 வீக் மேலே ரிஹர்ஸ் பண்ணோம். அந்த கிளைமேக்ஸ் முன்னாடி வரும் ஒரு சிங்கிள் ஷாட், ஒரு 16 மினிட்ஸ். அதுக்காக லைக் ஒரு 1 வீக் ப்ராப்பராக ரிஹர்ஸ் பண்ணோம். 1 வீக் பண்ணிட்டு தான் நாங்கள் ரோலே பண்ணோம். அதுக்கப்புறம் 3 டேஸ் வந்து ஆர்டிஸ்ட் வச்சு, முன்னாடி ஆர்டிஸ்ட் இல்லாமலாம் பண்ணாங்க பொசிஷனிங்காக. சும்மா ஏடிஸ் மட்டும் வச்சு அவங்க லைட்ஸ் எங்கெங்கே பண்ணணும், எங்கெங்கே ஃபைட்டர்ஸ் வரணும், அது பெரிய சீக்வன்ஸாக இருக்கும். லைக் ஒரு ரூம்குள்ளே மட்டும் இல்லாமல் டாக்கி இருக்கும், வெளியில் போய் நடந்து ட்ராவல் பண்ணிருக்கோம், பாம் பிளாஸ்ட் இருக்கும், ஆக்ஷன்ஸ் இருக்கும், கார் அப்சைட் ஆகிறது இருக்கும், இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். அது எல்லாமே ப்ராப்பராக வரணுன்றதுக்காக அதுக்கு பயங்கரமாக ரிஹர்ஸ் பண்ணோம். இந்த படத்தில் எல்லாமே அதை தாண்டி எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் லென்த்தி ஷார்ட்ஸாகவே இருக்கும். அது வந்து எங்களுக்கு பழக்கப்பட்டுருச்சு. முன்னாடி ப்ராப்பராக நல்லா எல்லாத்துக்குமே டக்கு ரிஹர்ஸ் பண்ணி பண்ணதுனால அதனால எங்களுக்கு பழக்கப்பட்டுருச்சு. அண்ட் அதுக்கான கவுண்ட்லாம் சொல்லி பண்ணுவாங்க. இப்போ 1ன்னு சொன்னால் இந்த இது வரணும், 2னா இது வரணும், அந்த மாதிரி கவுண்ட் சொல்லிலாம் முன்னாடியே வந்து பிளான் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணோம். இப்போ 5னா கேமரா இங்கே திரும்பணும், நான் வரணும், 6னா இங்கே வந்து கன் ஷாட் எடுக்கணும், அந்த மாதிரி பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க டைரக்ஷன் டீம். ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் பிரதர்னு இல்லாமல் அருண்குமார் சார் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணது என்னென்ன விஷயங்கள்? எல்லாமே நான் சித்தால தான் லேர்ன் பண்ணேன். ஐ வாஸ் நத்திங் பிஃபோர் தட். ஏன்னா எனக்கு எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு. தோ சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலுமே சித்தால தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். லைக் ஹவு டு பொசிஷனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, எப்படி நம்ம அதை என்ஹான்ஸ் பண்ணணும். ஸ்கிரிப்டில் இருக்கிறது நம்ம சும்மா படிச்சுட்டு ஒரு லைன் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஹவு டு ரியாக்ட், ஹவு டு பிரிங் கன்விக்ஷனோட இதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி அதை இம்ப்ரோவைசேஷன் பண்ணணும். மெயினாக அந்த டெக்னிக்கல் நியூவான்சஸ்லாம் ரொம்ப எனக்கு அதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். சித்தார்த் சார்லேருந்தும் சரி, கேமரா டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்தும் சரி, அண்ணன்ட்டு இருந்தும் சரி, அவங்கள்ட்ட எனக்கு சித்தா தான் பெரிய லேர்னிங் பாயிண்ட். இதுலேயும் நான் நிறைய ஆப்வியஸ்லி இட் இஸ் எ லேர்னிங் ப்ராசஸ் எல்லாமே. பட் சித்தா தான் நிறைய லேர்னிங். நம்ம ஆக்டிங்னா ஒரு வே எனக்கு முன்னாடி இருக்கும்ல, இந்த சீன் எடுத்தோடனே அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. இட் இஸ் யுவர் ஐஸ் ஹேஸ் டு ஆக்ட். நீ உள்ளுக்குள்ளே அந்த தாட்ஸை போட்டுட்டோன்னா தன்னால் கண் வழியாக உன்னோட எக்ஸ்ப்ரெஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு ஓகே ஆமாம் இந்த மாதிரி தான் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதுலேருந்து தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதான் மெயின் விஷயம். அண்ட் ஹவ் வாஸ் த ரெஸ்பான்ஸ் ஃபார் வீரதீர சூரன்? உங்களை வந்துட்டு இப்போ ஏன்னா சித்தாலையும் உங்களை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க, இப்போ வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு ஒரு ரெகக்னைசேஷன் இருக்கு. அண்ட் த்ரூ அவுட் நீங்கள் அதர் பார்ட்ஸ்லையுமே வந்துட்டு ட்ராவல் பண்ண போறீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு அண்ட் ஹவ் இட் ஃபீல்ஸ் ஃபார் யூ? உங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கு. ஏன்னா இது வந்து மல்டி ஸ்டாரர் மூவி மாதிரி. விக்ரம் சார் இருக்காங்க, துஷாரா இருக்காங்க, எஸ்ஜே சூர்யா சார் இருக்காங்க, சுராஜ் சார் எல்லாருமே இருக்கப்போ என்னையும் ஒரு கேரக்டரையும் பற்றி இண்டிவிஜுவலாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதுன்றது வந்து நான் சரி ஓகே காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதோட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ரிசெப்ஷன் கிடச்சிட்ருக்குது. நிறைய கிரிட்டிக்ஸும் சரி மென்ஷன் பண்ணிலாம் சொல்கிறாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம போனால் கடைசியில் வெங்கடங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அந்த கேரக்டர் நேம் சொல்லி கேட்குறாங்க. நம்மளை விட கேரக்டர் நேம் ரெஜிஸ்டர் ஆகிறது தான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. சூப்பர். ஸோ பாலாஜி வந்து என்னென்ன மாதிரியான கதாபாத்திரங்களை நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு நபர்?
எனக்கு எல்லாமே வித்தியாசமா ட்ரை பண்ணணும். ஓகே, ஒவ்வொரு இதுதான் நம்ம அப்படிதான் அப்படிலாம் ஒரு கிடையாது. சாக்லேட் பாயா போட்டிருப்பாங்க ஆஹா இப்படி அப்படிலாம் அப்படின்னு எனக்கு எதுவுமே கிடையாது. இப்போ போன படக்கும் இந்த படத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது கேரக்டர்னு நான் நம்புறேன். டெஃபினெட்லி. இதை விட இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணணும், எல்லா விதமான ரோல்ஸுமே அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் இருக்குது. ஓகே. அண்ட் யாருடைய படங்கள்ல வந்துட்டு ஒர்க் பண்ணணும் ஃபியூச்சர்ல அப்படின்ட்டு ஆசை? சரி, ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லார் கூடயுமே எனக்கு ஒர்க் பண்ணணும், வித்தியாசமான கதைக்களங்கள், வித்தியாசமான கேரக்டர்ஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலாக ஜஸ்ட் பெரிய படம் அல்லது சின்ன படம் அப்படி இல்லை. எனக்கு யாராக இருந்தாலுமே நம்ம கேரக்டர்ஸ்க்கு வந்து கொடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு எந்துவ ஃபீல் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அது அந்த மாதிரி பண்ணுறப்போ நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். சூப்பர். நீங்க வந்துட்டு சொன்னீங்க விக்ரம் சார் கூட நடிக்கிறதுக்கு முன்னாடி சித்தா பார்த்துட்டு அவர் கால் பண்ணி விஷ் பண்ணாரு, நல்லா இருக்குன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ வீரதீர சூரன் பார்த்துட்டு யாரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க? முதல்ல விக்ரம் சார் என்ன சொன்னாரு, அதுக்கப்புறம் மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க? விக்ரம் சார் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுல வந்து பயங்கரமான எப்படின்னா சின்னதாக ஏதாவது ஒரு நல்லா பண்ணிட்டா கூட செம்மையாக அப்ரிஷியேட் பண்ணிடுவார். அது செட்லேயே எனக்கு பயங்கரமாக பண்ணாங்க. ஒவ்வொரு சீன் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக பண்ணப்பா, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறது, கிளாப் பண்ணுறது, எல்லாரையும் சேர்ந்து கிளாப் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி பயங்கரமான ஒரு எனர்ஜியோட தான் இருப்பார். அங்கே செட்டில் பண்ணுறப்ப ஈவன் துஷாராவும் அவங்களுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த பாத்ரூம்லேருந்து வெளில வர சீக்வன்ஸ் கேஷுவலாக அந்த இதில் வந்து நல்லா பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே மீன் ஆக்டர்ஸாக எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. சுராஜ் சார் ஃபோன் பண்ணாங்க. இவங்கெல்லாம் தாண்டி சேதுனை பார்த்துட்டு, விஜய் சேதுபதியை பார்த்துட்டு அவர் கால் பண்ணி பேசினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூரியன் அவங்களும் கால் பண்ணி பேசினாங்க. அண்ட் தென் சிவகார்த்திகேயன் சார் வந்து அங்கே பார்க்க வந்தாங்க ஃபர்ஸ்ட் டே. பார்த்துட்டு அவருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப சித்தா ஒரு டைமென்ஷன், இது அதோட இன்னும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணுங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. இவங்களுக்கு வந்து நல்லா காம்ப்ளிமெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த எஸ்ஜே சூர்யா சாரோட கார் வரும்பொழுது வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க நீங்களும் விக்ரம் சாரும். ஸோ அந்த சீக்வன்ஸில் ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆல் ஆஃப் அ சடனாக வந்து சீஷர் வந்த மாதிரி ஆயிரும். ஸோ அந்த சீக்வன்ஸ் பார்த்தா ரொம்ப பெருசாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆனால் டக்குன்னு ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ அது எப்படி இருந்துச்சு அண்ட் அதை நடிக்கிறப்போ எப்படி இருந்துச்சு? முதல்ல ஒரு சீனாக எப்படி இருந்தது? அது ரொம்ப செமையாக இருந்துச்சு எனக்கு. இப்போ நாங்களே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அதை இப்போ பார்க்குறப்ப கூட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது. அது டேய் அதில் விழுந்து தொலைச்சிடாதரா அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்குமே மைண்ட் செட்டாக. அது ரொம்ப செமையாக இருந்துச்சு. எழுதுறப்பையும் சரி, அது ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்க்குறப்பையும் சரி, அதை நிறையா பேர் அப்ரிஷியேட் பண்ணி அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நெயில் பைட்டிங் சீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக அங்கே நிறைய கஷ்டப்பட்டுலாம் அங்கே ஒர்க் பண்ணோம். பட் கஷ்டம்லாம் வந்து ஒன்றும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து இந்த அப்ரிஷியேஷன் கிடைக்கிறப்போ ரொம்ப சூப்பராக ஃபீல் ஆகுது. என்ன மாதிரியான கஷ்டம்லாம் செட்டில் பட்டிருப்பீங்க? ஏன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அது அங்கேருந்து விழுகிறது நிறைய தடவை விழுக வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே. அது எதுவுமே பண்ண முடியாது. மண்ணு தான். ஒயிட் ஆங்கிள் வைக்கிறப்போ நம்ம எதுவுமே சேஃப்டிக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே போட முடியாது. அண்ட் இது ஒரு மாதிரி ஸ்டிஃபாக வேற விழுகணும். நான் அங்கேருந்து நம்ம அடிபடாமல் ஒரு மாதிரி கேஷுவலாக விழுவலாம், அந்த மாதிரி விழ முடியாது. பிகாஸ் சீஷர் வந்துச்சுன்னா ஒரு 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 அயன் ராட் மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ அந்த மாதிரி தான் விழுகணும். விழுந்தப்போ அது நிறையா அதெல்லாம் அடிபடும், அந்த இதெல்லாம் ஓகே தான். பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம கஷ்டப்பட்டோன்றதை தாண்டி நல்ல பர்ஃபார்ம், அந்த இன்டென்ஸான சீக்வன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குது, அது நல்ல அப்ரிஷியேஷன் கிடைக்கின்றப்போ சூப்பராக இருக்கு. நீங்கள் ஸ்கிரிப்டாக படிக்கும்பொழுது ஒரு சீன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாவ் ஃபேக்டரா இல்லை நீங்கள் எதிர்பார்த்த சீனுன்னு இருக்கும். அண்ட் ஸ்க்ரீனில் வந்து அந்த சீன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது என்ன சீன் இது பர்டிகுலராக? என்னோட சீக்வன்ஸ் இந்த 2 சீக்வன்ஸுமே நான் சொல்லுவேன். நான் பர்டிகுலராக அந்த 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 கிழங்கு வச்சு அந்த வெளியிட சீக்வன்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் பாத்ரூம்லேருந்து நான் வெளியில் வந்து இவங்கள்ட்ட வந்து கன்ஃபரண்ட் பண்ணுறேன் அந்த 2 சீக்வன்ஸுமே வந்து படிக்கிறப்பயுமே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது அங்கே வந்து கிடைக்கிறப்பயுமே சூப்பராக இருக்குது. சித்தாலையும் சரி நாங்கள் உங்களை பார்த்து கொண்டாடி இருக்கோம். அண்ட் இப்போ வீரதீர சூரன்லையும் வந்து நான் ரியலாகவே என்ஜாய் பண்ணோம். ஸோ சொல்லும் பொழுதே வந்துட்டு அந்த வெங்கட் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி நேம் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஆல்ரெடி நல்ல கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கீங்க. ஸோ இன்னும் நல்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸில் நடிக்கணும். ஸோ எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.